ஹாய் ஹலோ இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான ரவா உப்புமா பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. ஒரு கடாயில் 2 கப் அளவு ரவை எடுத்து லைட்டாக சூடு பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும். கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் போட்டு அதில் நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதித்து வர நேரத்தில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் அதில் போட்டுருங்க. தண்ணி கொதித்து வர நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையும் அதில் போட்டு கிண்டி விட்டுருங்க. நல்ல மிதமான சூட்டில் ரவையை கிண்டிகிட்டே வாங்க. அவ்வளோதான், ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.